வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு த்ரெடட் பன்னீர் ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல பேர், ரொம்பவே அருமையான ஒரு டிஷ்ஷு. நார்மலாக இந்த ஸ்டார் ஹோட்டல்ஸ்லலாம் பூஃபேல இந்த ரெசிபியை அவங்க தயார் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளுங்க வீட்டில் தயார் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே இந்த சமோசா ஷீட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிறது. ஸோ அதை வாங்கிட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். சமோசா ஷீட்ஸ் வீட்டில் இருந்தது, ஸோ அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பன்னீரை நான் விரல் அளவுக்கு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா நீல வாக்கில். இங்கே கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இப்போ நம்ம இந்த சமோசா ஷீட்ஸை நீல வாக்கில் நல்லா மெல்லிஸாக நம்ம வெட்டி எடுத்துக்கணும். அது நீங்கள் சிசர் வச்சு கூட நீங்கள் கத்திரியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் அது நூல் போல் நம்ம அவ்வளோ மெலிசாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எவ்வளோ மெலிசாக அது நம்ம வெட்டி எடுக்கிறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நூல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் மெல்லிசாக அது நல்லா நறுக்கி அதை எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு பக்கம். நீங்கள் கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுடுங்க. இந்த பன்னீரை நேரத்துக்கு நீங்கள் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த சமோசா ஷீட்ஸ் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீரை அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சரில் நல்லா துவச்சி எடுத்துகிட்டு இந்த பன்னீரை நான் அந்த சமோசா ஷீட் கட் பண்ணி வச்சுருக்கிறதுல எடுத்து உருட்டினேன்னா அந்த சமோசா ஷீட் ஒட்டிடும் பன்னீர் மேலே. இப்போ அது நூல் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், அது த்ரெட் மாதிரி நல்லா சுற்றிடுச்சு. ஸோ அதுக்கு தான் அது பேர் த்ரெடட் பன்னீர். பன்னீர் நீங்கள் கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க அந்த சமோசா ஷீட் மேலே உருட்டி எடுத்திங்கன்னா அது தானாகவே ஒட்டிடும். ஸோ இப்போ அது நூல் மாதிரி நல்லா சுற்றி வந்திருக்கு. கடாயில் எண்ணெயை மிதமான தீயில் காய வச்சுடுங்க. இது நீங்கள் சுற்றி எடுத்ததும் எண்ணெயில் நம்ம சேர்த்து பொரிச்சு எடுக்க வேண்டியது தான். ரொம்பவே ஒரு சிம்பிள் ரெசிபி. இந்த பன்னீரில் அவங்க மசாலா சேர்த்து கூட பண்ணுறாங்க. சிக்கனில் செய்கிறாங்க இந்த ரெசிபி. ஸோ இப்போ இந்த பன்னீர் எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வறுத்து இன்னொரு பக்கம் திருப்பி இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வறுத்து லைட் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் நான் வறுத்து எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஸோ இந்த பன்னீரை லைட்டாக திருப்பி இன்னொரு 2 மினிட்ஸுக்கு வறுத்துருக்கேன். ரொம்ப சிம்பிள் ரெசிபி. இது ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம அதை எண்ணெயிலேருந்து எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றி வச்சிட வேண்டியது தான். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபி டீட்டெயில்டாக என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ப்ளாகில் ப்ளாக் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைன்னா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய ப்ளாக் டைரக்ட் ஆகும். ஃபார் ரெகுலர் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. எண்ணெயிலேருந்து எடுத்து நான் இது பரிமாறியிருக்கேன். சுட சுட நீங்கள் பரிமாறணும். நீங்கள் அது கொஞ்சம் கோல்டாக மாறிட்டு அது நீங்கள் பரிமாறினீங்கன்னா அந்த பன்னீர் கெட்டியாக இருக்கும். ஸோ இது சாஃப்டாக இருக்கும். பன்னீர் சென்டரில் கிறிஸ்பியாக மேலே அந்த த்ரெட்ஸு நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். இப்போ 2வது ஈடு கூட அதே மாதிரி தான் நான் வறுத்து எடுத்திருக்கேன். ரொம்பவே சிம்பிள் டிஷ்ஷு. இந்த த்ரெடட் பன்னீருக்கு நீங்கள் காரசாரமான ஒரு சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணணும். சில்லி சாஸோ இல்லைனா நீங்கள் வீட்லேயே புதினா சட்னி நல்லா காரமாக இருக்கிற புதினா சட்னி நீங்கள் தயார் பண்ணிவிட்டு இதோட நீங்கள் வச்சு பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பன்னீர் வறுத்தாச்சு. இப்போ இந்த பன்னீர் மேலே கொஞ்சம் தந்தூரி சிக்கன் மசாலா, கொஞ்சம் சாட் மசாலா, மிளகாய் தூள், மிளகுத்தூள் தூவியிருக்கேன். கொஞ்சமாக உப்பு தூவியிருக்கேன். இது ஒரு காரமான ஒரு செஜ்வான் சட்னியோடு நீங்கள் பரிமாறினீங்கன்னா சூப்பராக இருக்கும். தயார் பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.